தலைவர் 173 திரைப்படத்தை கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிறது. ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்கும் இந்த படம் குறித்த அறிவிப்பு சில வாரங்களுக்கு முன்பு வெளியானது. ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடித்து வரும் ரஜினிகாந்த் அடுத்ததாக இந்த படத்தில் இணைய இருக்கிறார். இதனை சுந்தர் சி இயக்குவதாக அறிவிப்பு வெளியான சில நாட்களிலேயே இந்த படத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இறுதியில் டான் பட இயக்குநர் சிபி சக்கரவர்த்தி தான் படத்தை இயக்கப் போவதாக அறிவிப்பு வெளியானது. ரஜினிக்கான ஸ்பெஷல் லுக்கிற்காக பல்வேறு அலங்கார நிபுணர்களிடம் இவர் பேச்சுவார்த்தையும் நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவரும் இப்படத்திலிருந்து விலகியிருப்பதாக தகவல்கள் பரவி வருகிறது. சிபி சக்கரவர்த்தி நாணியை வைத்து தெலுங்கில் ஒரு திரைப்படத்தை இயக்க இருந்ததாக கூறப்படுகிறது. அதற்காக ப்ரீ புரொடக்ஷன் பணிகளுக்கு அதிகம் செலவானதால் அவர் அந்த தயாரிப்பு நிறுவனம் கொடுத்த நெருக்கடியினாலேயே ரஜினியின் 173 படத்திலிருந்து விலகியதாக கூறப்படுகிறது. ஜெயிலர் 2 படத்தை முடித்துவிட்டு தனது 173 படத்தில் நடிக்க இருந்த ரஜினிக்கு இப்பொழுது இயக்குனர் மாறியிருப்பதால் அடுத்த இயக்குனரை தேடுவதற்கும் காலதாமதம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. ரஜினியின் 173 திரைப்படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஓ மை கடவுளை திரைப்படம் மூலம் திரையுலகிற்குள் இயக்குநராக நுழைந்த அஸ்வத் மாரிமுத்து அடுத்ததாக டிராகன் திரைப்படத்தை இயக்கியிருந்தார். சில நாட்களுக்கு முன்பாக ரஜினியுடன் தான் உரையாடிய விஷயம் குறித்து ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். அப்பொழுது தலைவர் 173 திரைப்படத்திற்கான கதை சொல்ல தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததாகவும் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மதிய உணவை கூட சாப்பிடாமல் இன்டர்வல் வரை கதையை கேட்டதாக கூறினார். இவர்கள் கூட்டணியில் தலைவர் 173 படம் உருவாகுமா என்பதை விரைவில் எதிர்பார்க்கலாம்.